ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்மணி அன்புடன் சீரியல்ல கண்மணியும் அன்பும் ஒன்று சேர்ந்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே ஜீவாவோட அம்மா பார்த்தீங்கன்னா கண்மணியோட அம்மா கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. கண்மணியோட அம்மாவும் சரி சொல்லுங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஜீவாவோட அம்மா பார்த்தீங்கன்னா கண்மணிக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அந்த பையனுக்கு தான் கண்மணியை பிடிக்கலன்னு சொல்கிறீங்கல்ல, அதனால கண்மணிக்கு அந்த பையனுக்கும் டைவர்ஸ் பண்ணிடலாம், டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஜீவாவுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கண்மணியோடைய அம்மா பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் முடியாது. இதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன். கண்மணியும் ஒத்துக்க மாட்டா" அப்படின்னு சொல்றாங்க. "இத அப்படிதான் நீங்க கண்மணி கிட்ட இத கேட்டுற போறீங்க. கண்மணி இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஜீவாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கிளம்பிர்றாங்க. இத கண்மணி பார்த்தீங்கன்னா, காதுல வாங்கிட்டு ஜீவா கிட்ட போய் சண்டை போடுறாங்க. "என்ன ஜீவா, நீ இவ்வளோ நாளு இந்த ஒரு நெனப்புல தான் என்கிட்ட பழகினிருந்தியா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன கண்மணி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு எதுவும் தெரியலையே. நீ என்ன விஷயத்த பத்தி சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு உங்க அம்மா எங்க அம்மாகிட்ட பேசின்னு இருக்காங்க. அப்ப இவ்வளோ நாள் நீ இந்த நெனப்புல தான் என் கூட பழகியிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல கண்மணி, சத்தியமா எனக்கு இது தெரியாது. எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்ல." அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாங்க. "அப்படி ஒரு ஐடியா இருந்தா அத மாத்திக்கோங்க. கல்யாணன்றது என்னோட வாழ்க்கையில ஒரே டைம் தான் அது. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட மனசுல பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க. நீ உன்னோட மனச மாத்திக்க. உனக்குள்ள அப்படி ஒரு ஐடியா இருந்தா ஜீவா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பார்த்தீங்கன்னா, அன்பு காதுல வாங்குறாங்க. "ஓ! கண்மணி மனசுக்குள்ள நாம தான் இருக்கோம் போல." அப்படின்ற மாரி நம்ம தான் கண்மணிய தப்பா நெனச்சுட்டோம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அன்பு கண்மணிய ஏத்துப்பாரா என்னன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.